தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தஞ்சை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன். இன்றைக்கு தஞ்சாவூரை பொறுத்தளவில் மக்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவை என்பதை சிந்தித்து பார்த்து அதன் அடிப்படையில் நாங்கள் தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருக்கின்றோம். முதலாவதாக இன்றைக்கு தஞ்சை மாவட்டம், டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்தினை தடுத்து நிறுத்துவோம் என்ற வாக்குறுதியை அளித்திருக்கின்றோம். இதை தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் கூட மாநில செயற்குழுவில் தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய 100 சாட்டலைட் சிட்டிகளில் ஒன்றாக தஞ்சாவூர் நகரத்தை கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வருவதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் என்று கொடுத்திருக்கின்றேன். அதற்கு அடுத்ததாக இந்த நம்முடைய சேதுவாசத்திரம் முதல் தஞ்சாவூர் வரை இருக்கக்கூடிய சாலைகளை நாற்கர சாலைகளாக மாற்றுவதற்கான முயற்சி எடுப்பேன் என்றும் கொடுத்திருக்கின்றேன். தென்னை வணிக வளாகம் அமைப்பதற்கும் அதேபோல் தென்னை பதப்படுத்துவதற்கான அங்காடி திறக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திறக்கப்பட்டது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மூடப்பட்டிருக்கிறது. இது அவர்களுக்கு சாதாரணம், திறப்பது மூடுவது என்பது சாதாரணம். எனவே அதை நிரந்தரமாக திறந்து மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவேன் என்ற உறுதியும் அளித்திருக்கின்றேன். அதேபோல் மீனவர்களுக்காக கடல்சார் பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் என்ற உறுதியும் அளித்திருக்கின்றேன். இந்த அடிப்படையில் இந்த உறுதிகளை அளித்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள், இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக ஆதரவளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் நரேந்திர மோடி அவர்களுடைய அலை என்பது மிகப்பெரிய சுனாமியாக இன்றைக்கு சுழன்று கொண்டிருக்கின்றது. இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள், மகளிர் அத்தனை பேரையும் சென்றடைந்திருக்கின்றது. எனவே இந்த தேர்தலில் மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய மாற்றம் கட்டாயமாக ஏற்படும். தஞ்சை தொகுதியில் இன்றைக்கு மக்கள் மத்தியிலும் சரி, உளவுத்துறையிலும் சரி, பத்திரிகைகள் மத்தியிலும் சரி, முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதேபோல் எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பற்றி நாம் மக்கள் மத்தியில் செல்கின்ற பொழுது, அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நின்று கொண்டிருக்கின்றார். அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் 50 ஆண்டுகால அரசியலில் மக்களுக்காக ஒன்றையும் செய்துவிடவில்லை. இன்றைக்கு குறிப்பிட்ட காலமாக சில காரணங்களுக்காக இந்த பகுதிக்கு வருகை தர ஆரம்பித்திருக்கின்றார். எந்த தொகுதியிலுமே அவர் ஒரு தடவைக்கு மேல் நிற்பது கிடையாது. ஒரு தடவை நின்று வெற்றி பெற்றதற்கு பிறகு மக்களுக்கு எந்த சேவையும் செய்வது கிடையாது. அதன் காரணமாக அடுத்த தேர்தலில் அடுத்த தொகுதிக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த தொகுதிக்கு வந்திருக்கின்றார். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றார் என்பதை நான் மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உதாரணத்திற்கு, அவர் தன்னுடைய கிராமத்திலே தளிக்கோட்டை கிராமத்திலே சாராய ஆலையை திறந்திருக்கின்றார். சாராய ஆலையை திறந்ததன் மூலமாக அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய தொற்றுநோய் ஏற்படும் என்ற அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அந்த சாராய ஆலையை திறக்கப்பட்ட பொழுது அந்த எதிர்ப்பு தெரிவித்த மக்களை காவல்துறையை வைத்து மிகப்பெரிய அளவில் அடக்குமுறை செய்து தாக்குதல் நடத்தி அவர்களுடைய மண்டையை உடைத்து, காலை உடைத்து, ஒடுக்கி வைத்துவிட்டு அங்கே ஆலையை திறந்திருக்கின்றார்கள். எனவே மக்கள் நலனில் அவருக்கு அக்கறை என்பதே கிடையாது. அடுத்ததாக மீத்தேன் எரிவாயு திட்டத்தினை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, விவசாயத்தை பாதிக்கக்கூடிய, விவசாயிகளை பாதிக்கக்கூடிய, ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியை அழிவிற்கு கொண்டு செல்லக்கூடிய மீத்தேன் எரிவாயு திட்டத்தினை கொண்டு வந்தவர் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள். அதில் அதை கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் அண்ணன் அவர்கள் கையொப்பம் விட்டிருக்கின்றார்கள். எனவே அதில் எவ்வளவு தனக்கு கிடைக்கும், தன்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் என்கின்ற வகையிலே அவர்கள் சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. இருப்பது போதாது என்று இன்னும் உலக பணக்காரர்களில் முதலாவது நபராக வர வேண்டும் என்ற ஆசையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாரே தவிர மக்களுடைய நலனிலே அவருக்கு அக்கறை என்பதே கிடையாது. மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது. கட்சிக்காரர்களை பற்றி கூட சிந்திப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவராக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அண்ணன் பரசுராமன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். பரசுராமன் அவர்களை பொறுத்தளவில் சாதாரண ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கின்ற பொழுது அங்கே எந்த சமூகம் மைனாரிட்டி சமூகமாக இருக்கின்றதோ அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்திருக்கின்றார். அதற்கான வழக்குகள் நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் இன்றைக்கு போட்டியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னோடு கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டு விட்டது நம்ம நாட்டிலிருந்து. அதை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தோம் என்று சொன்னால், தந்தி டிவியில் கூட கருத்து கணிப்பு எடுக்கப்பட்ட பொழுது 74% மக்கள் தமிழகத்திலே அதிகமாக தஞ்சாவூர் தொகுதியில் தான் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், நாட்டை பற்றி நேசிக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கக்கூடியவர்கள், கருத்து தெரிவிக்காமல் இன்னும் சிந்தனை இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் 100% மக்களும் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக, நாட்டிற்கு ஆதரவாக, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆதரவாக தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.